Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C++ல ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இப்போ கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டாட்டிக்கா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் மட்டும் தான் அக்சஸ் பண்ணும். அதே மாதிரி அந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா IOStream அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து டேட்டா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இன்டீஜர் டைப்பில் ABCன்னு சொல்லி ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். AB அப்படிங்கிற 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ணும். அப்போ இந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பப்ளிக்காக வாய்ட் டைப்பில் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். STATIC ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாட்டிக் மெம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸுக்கு வெளியே அக்சஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம இன்ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்டு அதனுடைய டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர். அடுத்து கிளாஸ் நேம் DATA கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெம்பர் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஏல பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்ட்டு டேட்டா B அப்படிங்கிற வேரியபிள் அக்சஸ் பண்ணி அதில் ஒரு 20 அப்படிங்கிற வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துக்கிறேன். cout டோட்டல் அப்படிங்கிற ஒரு மெசேஜோடு அந்த டோட்டல் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏல இருக்க வேல்யூ பியில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணி டோட்டல் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே இருக்க ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால நம்ம ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி கால் பண்ண தேவையில்லை. நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். டேட்டா அப்படிங்கிற கிளாஸில் இருக்க ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டைரெக்டாக கால் பண்ணிடலாம். இப்போ என்னோடய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம், அடுத்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அதனுடைய நேம் கொடுக்கணும். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். சின்ன ஒரு எரர் இருக்குது. cout பிரிண்ட் பண்ண நமக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெம்பர் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.